வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். சிம்மம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பொதுவாக இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தலைமை திறன் ஒரு நல்லா வெளிப்படும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை எடுத்து செய்கிறீங்கன்னா அதில் உங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. அது உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே நல்லா பாராட்டுவாங்க. அவங்களோட நம்பிக்கைக்கும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கிய முடிவை ஏதாவது எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பாசிபிலிட்டிஸ், அதுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஒரு நல்ல யோசனை பண்ணி அதோட ஒரு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கான ஒரு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயம் இந்த வாரம் அமையும். அதே மாதிரி புதிய புதிய கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு கூட ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க மட்டும் எந்த ஒரு விஷயம் செய்கிற மாதிரி இருக்கிற போது ஒரு விஷயத்தையும் நல்லா படித்து பார்த்துட்டு கவனமாக ஒரு முடிவெடுங்க. அது உங்களுக்கு கூடுதல் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வருமானம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் வீடு அல்லது குடும்பம் தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற செலவுகள் எது அப்படிங்கிறது நீங்களாக டிசைட் பண்ணிவிட்டு அதை தவிர்த்துக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு சேவிங்ஸ்க்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் நல்லது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. லைஃப் பார்ட்னர் கூட ஒரு நல்ல ஒரு புரிதல் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் நலம் ரொம்ப சீராக இருக்கும். இருப்பினும் வேலை பலுனால கொஞ்சம் டயர்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. அது கொஞ்சம் ஜங்க் ஃபுட் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் உங்களுக்கு காத்திருக்கு. அதை நீங்கள் திறம்பட ரொம்ப நல்லபடியாக முன்னேற்றி வந்துடுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்வியூலலாம் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அட்டன் பண்ணுற தேவைப்படுற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் முயற்சிக்கான பலன்கள் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஒரு முக்கிய காரியமான ஏதாவது ஒரு நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது நிறைய சக்ஸஸாக முடியறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கோல்டு எல்லோ, அதாவது தங்கம் போல இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அந்த கலர் பயன்படுத்திக்கோங்க. நம்பர் பொறுத்த வரைக்கும் 1, அந்த 1 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு லக்கியாக இருக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ரொம்ப லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அது பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்கிற மாதிரி இருந்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில். அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.